யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1974 அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதை அன்றைய தமிழரசு கட்சி நிராகரித்திருக்கு. தங்களுடைய அந்த சுத்தமாத்த அரசியல ஒரு வளர்ந்த சமூகம் இங்கே உருவாகிட்டு வந்தால் தங்களை இல்லாம பண்ணிவிடும் என்ற பயத்தில்தான் அவர்கள் அடிப்படையில் அதை ஏதாவது காட்டுப்போக்கு சொல்லி இல்லாம பண்ணலாம் என்று வலிக்கிட்டவர்கள். பல்கலைக்கழகத்தை அழிக்க நின்றவர்கள், உருவாக விடாமல் தடுத்தவர்கள் இப்ப பல்கலைக்கழகத்தை தாங்கள் உருவாக்கினதாக உரிமை கோருகிறார்கள். மாணவர்களுக்கு இப்போ உள்ள மாணவர்களுக்கு அந்த அடிப்படை சமூக சிந்தனை, சமூக பற்றும் ஒரு பொது நோக்கம் இல்லை. இப்போ உள்ள மாணவர்கள் அவைகளை கொண்டு ஒன்றுமே செய்யல. இப்போ உள்ள அதுக்கு மேற்குலகில ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அதில் வந்தால் உடனே அவர்கள் ரிசைன் பண்ணிடுவார். அரசியல்வாதிகளும் சரி ரிசைன் பண்ணி இந்த வேற அட்ரஸ் இல்லாம போயிடும். பேராசிரியர் கணேசலிங்கன் இவர் ஒரு மலைய சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி இவர் மீது பாரிய குற்றச்சாட்டு வழக்கு நடந்தது. விடுதலை புலிகளை அந்த பெண்ணை படுகொலை செய்ததால அந்த வழக்கை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டு ரகுராம் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்துக்கு பொறுப்பானவர். இவர் கலைப்பீடத்துக்கு வந்த வரலாறு என்னென்றால், இவருக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கயவர்கள் என்ற கிரிமினல் குற்றவாளிகள். இவர்கள் பெண் மாணவிகளை அபியூஸ் பண்ணி இருக்கிறார். ரகுராம் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த தமிழீழம், தமிழ் தேசியவாதம், பிரபாரன் படங்களை போட்டு மறைக்கிறார். அதை மறைக்கணும். நாங்கள் பட்டியலிட்டு இதை சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கு. சும்மா நாங்கள் கதைச்சு போட்டு போற அளவுக்கு இல்லாமல் எழுத்து வடிவத்தில் ஆறாருக்கு போய் சேர வேணும் என்ற ஒழுங்குகளையும் சிலது செய்ய வேண்டித்தான். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் எமது நிகழ்வுக்கு முற்றிலும் புதிய ஒரு நபரோடு இணைந்து கொள்ள போகின்றோம். அதிலும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1974 அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களில் இருந்து முற்றிலும் ஒரு வேறுபட்டதான ஒரு சூழலை நாங்கள் இங்கு காண்கின்றோம். உலகில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலும் இடதுசாரி போக்கிலும் கருத்து சுதந்திரத்தை மதிக்கின்ற ஒரு நிலையில் இருந்து யாழ் பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் அந்த நிலையில் இருந்தாலும் இன்று யாழ் பல்கலைக்கழகம் வேறொரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக இப்பல்கலைக்கழகத்தின் மாணவர் அமைப்பை, முதலாவது மாணவர் அமைப்பை உருவாக்குவதில் முன்னின்று இழைத்தவர்களில் ஒருவரும், பல்கலைக்கழகத்தின் ஸ்டூடெண்ட் யூனியனை உருவாக்குவதற்கு உழைத்தவரும், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவருமான ஜெயபாலன் நல்லதம்பி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் ஜெபா. என்னன்னா, இந்த பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட 50 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் பின்னணியை பற்றி ஓரளவுக்கு சொல்ல முடியுமா? என்றால் நினைக்கிறேன் 1974ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஆட்சியில் தான் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சூழலை ஒரு கால் விவரிக்கும். பல்கலைக்கழகம் ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்று பரவலாக எல்லாரோடும் அன்று இருந்தது. அது சேர்ந்து அது ஒன்று அதுக்குரிய மானியங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது, அடையாள மானியம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கிறது அது தமிழர் கட்சிக்கு கூட்டமைப்புக்காரர் அது திருவண்ணாமலை தமிழர் தலைநகரம் அதுதான் அங்கான அமையணும் என்றதும், இங்கால இல்லை யாழ்ப்பாணத்தில் அமையணும் என்ற காங்கிரஸ்காரர் அது இந்து பல்கலைக்கழகம் இருக்கணும் என்றும் ஒரு முரண்பாட்டை வளர்த்து, அதே நேரத்தில் அங்க காணி வாங்குறதற்காக திருவண்ணாமலையில நிதிகள் எல்லாம் பரந்த அளவில் சேர்க்கப்பட்டது. அதுக்கு என்ன நடந்தது என்றவரை அதுக்கு ஒருதான் முடியும். பல்கலைக்கழகம் அதன் ஆரம்பத்திலேயே சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதை அன்றைய தமிழரசு கட்சி நிராகரித்திருக்கு. காங்கிரஸ் அங்க ஒரு இந்து பல்கலைக்கழகத்தை தான் கேட்டிருக்கிறான். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது பல்கலைக்கழகம் ஒன்று வராமல் விட்டால் பரவாயில்லை என்ற மாதிரி. என்னன்னா, பல்கலைக்கழகத்துல ஒரு வரவு, அதோட இருப்பு, தமிழ் தேசியம் கட்சி கண்டிருக்கிறவர்களை இல்லாம பண்ணிருமன்ற ஒரு உள் பயம்தான் அவர்கள் இது தங்களுடைய அந்த சுத்தமாத்த அரசியல ஒரு வளர்ந்த சமூகம் இங்கே உருவாகிட்டு வந்தால் தங்களை இல்லாம பண்ணிவிடும் என்ற பயத்தில்தான் அவர்கள் அடிப்படையில் அதை ஏதாவது காட்டுப்போக்கு சொல்லி இல்லாம பண்ணலாம் என்று வலிக்கிட்டவர்கள். இல்ல, இதுல ஒரு அரசியல் ஒரு முரண்நகையும் இருக்கா என்றால், தமிழரசு கட்சி பெரும்பாலும் ஐக்கிய தேசிய கட்சியோட தான் இணைந்ததை நாங்கள் பிற்காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதே போல தமிழ் காங்கிரசும் அரசியல் தமிழ் ஐக்கிய தேசிய கட்சியோட தான் இணைந்து பயணிந்திருக்கு.
அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு இடதுசாரி கட்சியோட ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த ஆட்சியை குழப்பணும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் அதான் அந்த இதால இப்ப இடதுசாரிகள் முன்னுக்கு செய்தால் அந்த பேரெல்லாம் இடதுசாரிகளுக்கு வந்துடும். தாங்கள் இதுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு, அது மக்களால் வெறுக்கப்படும் என்ற உள்ளுணர்வும் இருந்திருக்கலாம். ஆனால் இத கடைசியாக அந்த 13 அவர்கள் கல்வி மந்திரியா இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த துடாவியர்கள் உதவி கல்வி மந்திரியாக இருந்தவர் பீட்டக்கிழமன் அவர்களும் முன்கையெடுத்து அதை இங்க நிறுவுவோம், அதாவது இங்க பரமேஸ்வரா கல்லூரி கொண்டு வருவோம் என்ற முடிவெடுத்து அதுக்குரிய செயற்பாடுகள் எடுக்க எதிர்ப்புகள் கூடி போய் அதுக்காக எல்லா யாழ்ப்பாணத்தில் உள்ள சீனா கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மஸ்கோ கம்யூனிஸ்ட் சமன்மாஸ் கட்சிக்காரர் ஆசிரியர் சமூகம் என்றால் சூப்பர் கிரேட் பிரின்சிபல் எல்லாரும் அவர்களோட பேர்கள் எல்லாருமா சேர்ந்து மற்ற தொழிற்சங்கங்கள் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் எல்லோருமா சேர்ந்து இதுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை எல்லா இடம் பட்டி தொட்டிகள் எல்லா இடம் செய்தது. அப்ப இடதுசாரிகள் தான் யாழ்ப்பாணத்தில இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவுவதில் முன்னின்று உழைத்திருக்கிறார்கள். உண்மை, அதுதான் உண்மை. அவர்கள் நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருக்கிறீங்க, மேலும் ரஷ்யாவில போய் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிச்சீங்க. நீங்கள் சும்மா கட்சியில இருக்கையில பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் நீங்கள் படித்தும் வந்திருக்கிறீர்கள். உண்மை நிலைமை என்னென்று சொன்னால் இடதுசாரிகளால் உருவாக்கப்பட்ட இதுல கூடுதலா காத்தியஸ் மாஸ்டர், சீன கம்யூனிஸ்ட் கட்சி, வைத்திலிங்க மாஸ்டர் இவர்களோட பங்களிப்புகள் கூடுதலா இருந்தது. வைத்திலிங்க அவர் பீட்டர்கமனோட நேரடியான தொடர்புகளை வச்சு அதோட எழுத்தாளர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இதுல பாடுபட்டு அதுல கூடுதலா பிரேம்ஜி ஞானசுந்தரம் அவர்கள் பிரேம்ஜி அவர்கள் பங்களிப்பு எல்லாரும் இருந்தா அப்ப கூட்டங்களை வைக்கிறது எல்லா இடம் கூட்டங்களை வைச்சால் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் இவர் SR கனநாயகம் அவர்கள் ஒரு சட்டத்திரணி. அவர் வந்து இவற்றை வழித்தோன்றல் என்றால் சேர்மன் ராமநாதன் அவர் இதுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்தவர். ஒரு கட்டத்தில் அவர் சொன்னவர் இந்த இந்து பல்கலைக்கழகம் வந்து இவங்க இருக்கிறாங்க, இவங்க சொம்புக்கு நியூல் சுத்த போறாங்களான்னு கேட்டு ஏன்னா அதுல தாற்பயம் குழப்பம் இது கிட்டத்தட்ட என்னென்றால் எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு சவுனம் பிழைக்கணும் என்ற விஷயம். அதாவது தமிழ் மக்களுக்கு நன்மை வரணும் என்றதிலும் பார்க்க எதிரிக்கு ஏதாவது செய்யணும் என்றதுக்காக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையையும் இல்லாம எந்த விதத்துல இல்லாம பண்ணலாம்ன்றது ஒரு தமிழரசு கட்சி அந்த கூட்டமைப்பு சட்டத்திறனியல் காங்கிரஸ் சட்டத்திறனியல் வேலைப்பாடு அது பிறந்த நோக்கம் இருக்கவே இல்லை. இதுல யாரு முன்னுக்கு நின்றது இதை எதிர்க்கிறதுல? தமிழரசு கட்சினா அந்த நேரம் தமிழரசு கட்சிக்கு தலைமை தாங்கினது செல்வநாயகம், அதுக்கு பிறகு தளபதியாக அப்பாப்பிள்ளை அம்பரிங்கம். யார் இதுல முன்னின்றது? அப்படியே ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி கூட்டமைப்பு அதுல கூட்டமைப்பு 72ஆம் ஆண்டு அவரை வட்டுக்கோட்டை உங்களுடைய புத்தகத்திலிருந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு கொண்டு சேர்ந்தார்கள் எல்லாருமே இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான அரசியல் நடந்திருக்கு நினைக்கிறேன். 70ஆம் ஆண்டு தேர்தல்கள்ல ஆமா இவைகள் தோக்கிறது, தமிழரசு கட்சியும் தோல்வியை தழுவுது, காங்கிரசும் தோல்வியை தழுவுது. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் தமிழீழ கோரிக்கை. அதுல அமதலிங்கம் தோத்து ஜிஜி பொன்னமலை சிதம்பரம் எல்லாரும் தோற்றபடியால் இனி தங்களுக்கு எதிர்காலம் இல்லை, இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு முடிவெறும் கொண்டு துவக்கப்பட்டதான் வட்டுக்கோட்டை தீர்மானம். அது கடைசியா உசுப்பேத்தி இங்க ஒன்று விட்டு தாங்களும் அழிஞ்சு உசுப்பேத்தினவங்களும் அழிஞ்சதான் சரித்திரம். ஏன்னா நீங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கல நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களோட நின்ற ஒருவர் இந்த அரசியல் கட்சிகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னதாக. சிதம்பரம் அவர்கள் 77ஆம் ஆண்டு அதாவது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டடவியல்கள் எல்லாம் நடந்ததுக்கு நல்ல சுமூத்தாக போய் கண்டிருக்க நேரத்தில் எலெக்ஷன் 77ஆம் ஆண்டு கேம்பஸ் பின்னுக்கு ஒரு வருங்கானையில் ஒரு கூட்டம் நடக்குது, ஆதரவு கூட்டம். அப்ப அலம்பலத்தை எதிர்த்து சிதம்பரம் கேட்கிறேன் 2 முந்தி காங்கிரஸ்ல இருந்து 70ஆம் ஆண்டு ஒன்றா கேட்டவர்கள் பேருந்து இப்ப பிரிச்சுக்கு அவருக்கு எதிராக கேட்கிறார், நல்லூருக்கு வந்து உடுப்பட்டியில இருந்து. அப்ப அவர் பேசுகிறார், நான் MP ஆகினால் உடனடியாட்சி இதுல உங்களிடம் இருந்து கம்பஸுக்காக பல்கலைக்கழகத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளை திருப்பி எடுத்து தருவேன். அப்ப எனக்கு பக்கத்துல வயசு ஒன்று, எனக்கு முன்ன பின்ன தெரியாது, வயசு ஒன்று ரிட்டையர்டான ஒரு அரசாங்க உத்தியராக தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். என்னங்க தங்கட சுயநலத்துக்காக பாருங்க தம்பி, இப்படி ஒரு விருட்சியம் வளர்ந்தன்னு பார்த்த விருட்சியத்தை இல்லாம பண்றோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன துணிவு, எவ்வளவு சுயநலம் பண்ணு பேசிக்கிட்டு தண்ட வாட்டில போய்கிட்டு இருக்கு. அப்ப சாதாரண ஒரு மாநிட்ட ஒரு கல்வி மாநிட்ட இருந்து வரக்கூடிய ஆதங்கங்கள் என்னன்னு சொல்றது இது என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் என்னென்றால் இதுல இருந்து நாங்க இன்னும் வெளியில வரையில என்று தான் நினைக்கிறேன். 74 யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இந்த தமிழ் தேசியம் பேசிய இந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் எப்படி இருந்தார்களோ இன்றைக்கு
இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் அதையே தான் இதெல்லாம் நாங்கள் இப்பவும் அவதானிக்கக்கூடியதா இருக்கு. என்ன பிரச்சனை சொன்னால், எனக்கு இந்த நல்ல நண்பர் தான் இவர் நடராஜா செல்வராஜா, இந்த நூலகத்தோட சம்பந்தப்பட்டவர், நூலகவியலாளர் செல்வராஜா. நூலகவியலாளர். அவர்கிட்ட எழுதியிருந்தார் அந்த நூலகம் இங்கத்தியான வட்டுக்கோட்டை ஜப்னா காலேஜில் இந்த நூலகம் இல்லாம போச்சு, பரமேஸ்வரா கல்லூரியில இது எடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்க உள்ள மாணவர்களை கொண்டு வெளியில போட்டது, அதை காலம் தாழ்த்தி செய்திருக்கான். ஒரு சம்பவம் நடந்ததா? பரமேஸ்வரா கல்லூரியில இருந்த ஆக்களை கொஞ்சம் பேர் தான் எல்லாரும் வெளியில போயிட்டினும் அவர்களை கொண்டு முத்துத்தமிழ் மாநிலத்திலையும் போட்டு பக்கத்தில் உள்ள வேற பள்ளிக்கூடத்திலும் போட்டது. இதுல ஒரு விசேஷ நன்மை என்ன, பெரிய நன்மை ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்க கிடைக்கின்ற பொழுது சிறிய அசௌகரியங்களை நாங்கள் பொறுத்துத்தானே போகணும். உண்மை இதுல பெரிய உண்மையான நிலைமை என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் உள்ள கூடுதலான சிறுபான்மை தமிழரை சேர்ந்த மாணவர்கள் அந்த பரமேஸ்வரா கல்வி தான் கல்வி கட்டம். அதுல பக்கத்துல உள்ள கொக்குவில் இந்துவோ சரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியோ சரி, பக்கத்துல கிட்ட உள்ளது. அவர்கள் அந்த மாணவர்கள உள்வாங்க தயாரில்லை. அங்கே அவருக்கு அந்த இடம் இல்லை. நன்றி வேர்மநாயம் அவர்கள் கொக்குவில் இந்தியில பிரின்சிபலா இருக்கும் பொழுது அவரால் கூட வேற சிறுபான்மை தமிழர் பிள்ளைகளை உள்வாங்கியெல்லாம் போச்சு. அவ்வளவுக்கு அந்த மேட்டுக்குடியில இருக்கும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில உள்வாங்கலையோ, உள்வாங்கியில பேருந்து பின்னாடிக்கு அது வந்தது. காத்திய சுமாசடாக்கள் தான் வந்த அப்புறம் அது ஒரு சிலர் உள்ளுக்கு போகக்கூடிய இருந்தது. இந்த குற்றச்சாட்டு இப்ப அருண் சித்தார்த் வச்சிருக்கிறார். யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மறுத்து விட்டதாக சித்தார்த் குற்றஞ்சாட்டி இருந்தார். வந்திருக்கலாம் பழைய நிலைக்கு. அங்க முந்தி இவர்கள் காத்திய மாஸ்டர் படிப்பிச்சவர், வைத்திலிங்க மாஸ்டர் எல்லாம் படிப்பிச்ச காலத்துல அந்த தென்கிழக்காசியில திறமான ஒரு மெட்ஸ் மாஸ்டர் வைத்திலிங்கம் அவர்கிட்ட படிச்சவர் தான் கைலாசபதி, மற்றது வரதராஜ பெருமாள் என்ற சோமந்திர பிள்ளை பேரன். அவர்தான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இதா வந்தவர், கணித விரிவுரையாளராக வந்தவர். இப்ப தமிழ் தேசியம் அந்த யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகம் அமைகிறத தமிழீழம் கேட்ட தமிழ் தேசிய கட்சிகள் ரெண்டும், தமிழ் காங்கிரஸ் ஆகவும் இருக்கட்டும் தமிழரசு கட்சியும் ரெண்டுமே கடுமையாக எதிர்த்து அந்த நேரம் முதலாவது துணைவேந்தராக வந்தவர் கைலாசபதி அவர்கள். அவரும் ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர், தீவிர இடதுசாரி செயற்பாட்டாளர், சிந்தனையாளர், தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த திறனாய்வாளராகவும் போற்றப்பட்ட ஒரு கல்வி மேதை. இந்த பல்கலைக்கழகம் என்னென்று தேசியம் கைப்பற்றினது. ஒரு காலத்துல பல்கலைக்கழகத்தை இந்த தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள் இந்த பல்கலைக்கழகத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது. இது எப்படி இந்த மாற்றம் நடந்தது? இந்த மாற்றம் நடந்தது 77 எலெக்ஷனோட ஜேஆர் வந்துட்டார். ஜேஆர் வந்ததோட கைலாசபதி இடத்துக்கு வித்யானந்தன். இப்ப செல்வராயர் வச்சுல குற்றச்சாட்டும் ஒன்று என்றால், கைலாசபதியை கொண்டு வர இடத்துல முதலே வித்யானந்தனை கொண்டு இருக்கலாம். இடதுசாரிகளால் வரப்பட்டவர், ஒரு ஆளுமை உள்ளவர். இவ்வளவுக்கும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறார். அவரை முன்னிலைப்படுத்த இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி. கைலாசபதியை முன்னிலைப்படுத்தினதுக்கு முக்கிய காரணம் கைலாசபதிக்கு ஒரு திறமான ஆளுமை இருக்கு. இவர்கள் தங்க துறைகள்ல திறமை இருக்கலாம், ஆளுமை என்றது இருக்கு. இந்த அளவுக்கு கட்டி காத்து வளர்த்தெடுத்ததுக்கு கைலாசபதி அவருக்கு போட்டவனும், அவரோட சேர்ந்து அவர் வைத்திலிங்க மாஸ்டரும் மற்றது பிரேம்ஜி ஞானசுந்தரம் எல்லாரும் பீட்டர் போய் கதைச்சு, உங்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வரதுக்குரிய மற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் விரிவுரையாளர் சொல்லி தாங்கள் எடுத்து தராண்டு அவர்களாம் அந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் எல்லாரும் கூடுதலாக கொண்டு. மிகப்பெரிய முரண்நகை என்னன்னா, இந்த பல்கலைக்கழகத்தை யாழ்ப்பாணத்துல உருவாக்கியது பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள இடதுசாரிகள். அதுக்கு தமிழ் இடதுசாரிகளும் மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறார், பங்களிப்பு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை தமிழ் அழியுது அல்லது தமிழர்கள் இல்லாமல் போகிறார்கள் என்று கூப்பாடு போட்ட பரம்பரை தான் இதுல பல்கலைக்கழகமே வரக்கூடாது என்று சொன்னது. அதுதான் இப்ப என்ன சொன்னால், சரித்திரத்தை மாற்றம் மணிக்கூட்டம் திருப்பி விடுறாங்க. என்னென்றால் அவர் கிட்டடியில ஒருத்தர் அந்த பொது கேண்டிடேட்டுக்காக ஆதரவு இளம்புரையன் ஒரு பேச்சொண்டு கொடுக்கிறார், பார்த்தேன். அவர் சொல்றார், எங்களோட தமிழ் தலைமை தமிழீழத்துக்கு ஆதரவான நிலை ஒன்று உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தி தந்ததுதான் இந்த பல்கலைக்கழகம். இதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். இவ்வளவு இருந்து சரித்திரத்தை மறைக்க முற்படுறாங்க பாருங்க. அல்லது பல்கலைக்கழகத்தையே அழிக்க நின்றவர்கள், உருவாக விடாமல் தடுத்தவர்கள் இப்ப பல்கலைக்கழகத்தை தாங்கள் உருவாக்கினதாக உரிமை கோருகிறார்கள். உண்மை இதுல பல்கலைக்கழகம் துறப்புலா இருக்கு, தெரியுமா? வரல துறப்புலா வீரகாலயம் கோயில்ல கூட்டமைப்பு
அமலிங்கம் தலைமையில உண்ணாவிரதம் நடக்குது, எதிர்ப்பு தெரிவிச்சு. அதுதான் இப்ப கிட்டடியில ஆனந்த சங்கரி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். தான் செய்த மகா தவறுகள் தன் வாழ்க்கையில ஒன்று கூட்டமைப்புகளை போய் சேர்ந்தது, அடுத்தது பல்கலைக்கழகம் திறக்கைக்குள்ள நான் உண்ணாவிரதத்தில் கலந்து கண்டேன் என்று அறிக்கை விட்டிருந்தார். புதுக்க ஞானம் வந்த மாதிரி. இதுல இருந்தே உண்மை நேர்காணல் செய்திருந்த போது அவர் ஒண்ணு சொன்னார், அது தன்னுடைய தவறுகள் ஒன்று. இவர் வந்து ஒரு இடதுசாரி கட்சியில இருந்து ஒரு தேசியவாத கட்சிக்கு போனது தன்னுடைய தவறு என்றும், அல்பர்ட் துரையப்பா அவர்களை சொல்வதையும் தாங்கள் அங்கீகரித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இதுல துறைப்பாட பங்கும் யூனிவர்சிட்டி இதுல துறைப்பாட பங்கும் சினிமா விழாக்களோட இல்ல, அது என்னன்னா இப்ப இடதுசாரி அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து உருவாக்கினபடியால் அப்ப இவர்கள் அதை எதிர்க்கிறதாக எங்களுக்கு கிடைக்க இருந்த நன்மையையும் சேர்த்து சொந்த வீட்டுக்கே நெருப்பு வைக்கிற வேலையை செய்திருக்கிறார்கள். அதுதான் செய்தது. அதுல கல்விமான்கள் என்று சொன்னார். அந்த வரிசையை பார்த்தால் இவர் ஒரேட்டர் சுப்பிரமணியம் ஐயர் அரியரட்னம் அவர் தான் கடைசியா இதுல அதிபராக இருந்தவர் பரமேசாக்குள். அவர் வீப்பன் நம்பலம், சேட்ட நாகலிங்கம், பத்மா சிவகுருநாதன் என்று சமயமான கட்சி, வேதவெள்ளி கந்தையா என்று சிவவாத சுந்தரம் என்று வைத்தியசுர அதிபர், மற்ற சீனிவாசம் என்று ஒரு அவரும் அதிபர்ல இருந்தவர், பேராயிரவர் என்று மானிப்பா என்று இருந்த அதிபர். இவர்கள் எல்லாம் ஆதரவு கூட்டங்கள்ல நாளாந்தம் பேசியாக்க. இவர்களோட பெரிய இதென்று சொன்னால் 2 சுருட்டு தொழிலாளர்கள் வி.ஏ. கந்தசாமியும் ராஜா அண்ணன் என்று ஒருவரும், 2 பேரும் தங்களை வாசனையால புத்திஜீவிகளா வளர்த்து கொண்டார்கள். ராஜா அண்ணன் எல்லாம் கதைக்கும் பொழுது கொலோக்கியலா ஒரு கதை சொல்லி உபகதை சொல்லி மார்க்சியத்தை விளங்கப்படுத்துவார். அவர் இதை உணர்ந்து இவர் கூட்டமைப்புக்காரருக்கு சிலையடியா கதைகள் சொல்லி விளங்கப்படுத்திக்கிறது. அப்படியான ஆக்களையும் அப்படியான சுட்டு தொழிலாளரோட விரும்பின ஒன்றை சுற்றுலா குறைச்சி மதிப்புடையில், ஆனால் அவர்கள் நாங்கள் வளர்த்து கொண்டது சுற்றுலாளர்கள், தொழிற்சங்க ரீதியாக வளர்ந்தவர்கள். அவர்கள் கூட வந்து இதுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர்கள். வாலிப சங்கங்கள், சீன கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், மாஸ்கோ கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், தமிழ்நாடு கட்சி தோழர்கள் எல்லோரும் 2 போஸ்டர் விட்டான, நோட்டீஸ்கள் கொடுத்தான. அப்படி தங்களை சதுரோதரிகளை வடிவா செய்தவர்கள். இந்த துறப்புலாவுக்கு நடந்த ஊர்வலம், அதுக்குரிய ஸ்ரீமாவந்தோ செய்த ஊர்வலம் இதுவரை யாழ்ப்பாணம் காண அந்த அளவுக்கு செய்தவர் எல்லாரும். என்னால் அந்த நினைக்கிறேன் அந்த காலகட்டம் வந்து இந்த உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவித்து நாடு முழுக்க ஒரு வறுமையை 71ஆம் ஆண்டு நாடு முழுக்க ஒரு வறுமையை எதிர்நோக்கி இருந்தாலும் சினிமா அந்த உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிற இறக்குமதிகளை தடை செய்கின்ற கொள்கைகள் வந்து உண்மையிலே யாழ்ப்பாண விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அமைஞ்சிருந்தது நினைக்கிறேன். என்ன பெரிய ஒரு வரப்பிரசாதம். மகாலியங்க ப்ராஜெக்ட்ல பெரிய முதலீடு காமினி திசனாக்கா இருந்த காலத்துல யாழ்ப்பாண பக்கம் திருப்பூணம் என்ற ஒரு கொள்கையும் இருந்தது. இந்த தமிழ் திரைப்புகள் அதை எதிர்த்தது. என்னன்னு சொன்னா அந்த வர்ற ஆத்தோட சேர்ந்து சிங்கள குடியேற்றம் வந்துருவோம். நல்ல காலம் பல்கலைக்கழகம் திறந்தா சிங்களாக்கள் வந்துருவோம். பல்கலைக்கழகத்துல சிங்கள மாணவர்களும் தான் இருந்தவர் கூடுதல. இப்ப எனக்கு அது ஒரு தொடர்ச்சி ஒண்ணு பார்க்கக்கூடியதா இருக்கு. அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இப்ப வடக்கு இந்த தமிழ் தேசியம் பேசின அன்றைய தமிழ் தேசியம் பேசியவர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி, அடுத்தது தமிழரசு கட்சி, மற்றது இந்த தமிழ் காங்கிரஸ், இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியோட கூட்டு சேர்றதுக்காக தமிழர்களுக்கு கிடைச்ச நன்மையை இல்லாம பண்ணிச்சு. இல்ல கணக்கு இதுல பெரிய இதுன்னு இப்ப இன்றைக்கு நேற்று இவர் இவர் கஜேந்திரகுமார் என்றவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கிறார். அனுராவுக்கு பின்னால போறவர்கள் எல்லாம் முட்டாளா இருப்பார்கள். அவர்கிட்ட பேரன் ஜிஎஸ்என்ஏக்கோட சேர்ந்து இந்திய தோட்ட தொழிலாளையும் காட்டி கொடுத்து கல்லோயாவில, நான் நேற்று ஒரு படம் போட்டேன், கல்லோயாவில சிங்கள குடியேற்றம் செய்யறதுக்கு பக்கத்துல நின்று உதவி செய்கிறார். இவர் வந்து சொல்றார் அருணாவோட இவரோட போனால் நீங்கள் எல்லாம் முட்டாள் என்று. வெக்கம் இல்லையா சொல்றது உங்களுக்கு? பேரனை திரும்பி பாருப்பா. நீ உலகத்துக்கு நடந்த சீரழிவுகளுக்கு பேரன் முக்கிய காரணம். தோட்ட தொழிலாளர் இன்றைக்கும் இந்த நிலைமைக்கு இருக்கிறது. ஜிஜி பண்ண பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது ஒரு கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜா குரூப் வச்சது. ஆனால் தமிழ் மக்கள் இலங்கையில மற்ற மாவட்டங்களை போல 70% தமிழ் மக்கள், 65% தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மாவட்டங்களை போல கஜா குரூப்புடைய சொல்லை எந்த தமிழரும் கேட்கல. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடைய கோரிக்கையை ஏற்று மக்கள் வாக்களிக்கிறது அம்மாம் பெரிய போய் சொல்றார்கள். இதுல என்னன்னு சொன்னால் சாதாரணமா இப்ப 70ஆம் ஆண்டு எலெக்ஷன்னா மற்ற எந்த தேர்தலா இருந்தா 100% வாக்களிக்கிறீர்கள். 60 மிச்சம் 35% வாக்களிக்கிறீர்கள். அது இவ சொல்லித்தான் செய்கிறான். அது இயற்கையாக அவ்வளவு இது தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற ஒரு எனக்கு தெரியல. தமிழ் தேசியம்
பேசுறவர்களுக்கு ஒரு இருக்கிற பிரச்சனையா உண்மையை ஏற்றுக்கொள்றதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. மற்றது இந்த வரலாற்றை திரிக்கிறது. இந்த விஷயங்கள்ல வந்து இவர்கள் மிக கட்டிக்காரராக இருக்கணும். ஆனா தமிழ் மக்களும் இவர்களை கொஞ்சம் காலதாமதமா தான் அடையாளம் காணினம் போல இருக்கு. தங்கள சுயநலத்துக்காக யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகம் அமைகிறத எதிர்த்தவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் 77ஆம் ஆண்டு தேர்தல். அதை வந்து அவர்கள் ஒரு லாபகமாக கையாண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். தமிழீழ கோரிக்கையை வச்சதன் மூலம் மிச்சம் எல்லாத்தையும் அடித்து கொண்டு செல்ல விட்டுட்டார்கள். இப்ப இவ்வளவு உற்பத்திகளை பெருக்கி விஷயங்களை பெருக்கி யாழ்ப்பாணத்தாருக்கு நல்ல வழிகாட்டின சினிமாக்களுக்கு எதிர்த்து போடுற அளவுக்கு மனம் வந்திருக்கு. அது ஜேஆர் வேற போறார், ஜேஆரோட போனால் எங்களுக்கு என்ன இது கிடைக்கும். ஆனா சில தவறுகள் செய்யப்பட்டது. ஆக கஷ்டத்துக்கு விடாம கொஞ்சமா மாக்களையோ சீனியலையோ கொஞ்சம் இறக்கி கொடுத்து கண்டு இதெல்லாம் செய்து போயிருக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டதுதான் இடையில தவிர்க்க முடியாத கஷ்டம் ஒன்று ஏற்பட்டது. அந்த கஷ்டத்தை தவிர்த்துக்கலாம். அதுதான் அங்க மக்களுக்கு படிப்பினையா போயிட்டு இந்த உற்பத்தி இதுல விட அது பெரிய படிப்பினையா போயிட்டு அதுல இது விளைவுதான் அந்த தோல்விக்கும் காரணம். வடக்கு கிழக்க பொறுத்தளவில் பெரும்பாலும் இந்த தமிழரசு கட்சி எடுத்த இந்த அந்த தமிழீழ கோரிக்கையாலதான் மக்கள் கூடுதலாக இவர்களுக்கு வாக்களிக்க போனாங்க. அது எல்லாரும் ஒன்றா நிக்கிறாங்க என்ற ஒரு உணர்வு அதுதான் அந்த அளவுக்கு கொண்டு போனது. அதோட இந்த தமிழ் மக்களுடைய இந்த தமிழீழ கோரிக்கை ஆயிருக்கட்டும், தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனை, தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி, இதுகளுக்கு எல்லாம் பின்னுக்கு இந்த தமிழ் கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசியவாதம் பேசிய கட்சிகள், தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் காங்கிரஸ், இவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றா நடந்த பிரச்சனை வந்து தென்பகுதியில நடந்த பிரச்சனை வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்குமான ஒரு தேர்தல் போட்டி. இந்த போட்டியில ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் போன இந்த தமிழர் விடுதலை கூட்டணி அதுகளுடைய நலனை காப்பாற்றுறதுக்காக, இந்த மேல்தட்டு வர்க்கத்துடைய தமிழ் மக்களை பணியம் வச்சிருக்கணுமா, தங்கட வர்க்க நலனுக்காக, தங்கட மேட்டுக்குடித்தனத்துக்காக தமிழ் மக்களை பணியம் வச்சிருந்தான் காலங்காலமா வாழ்ந்திருக்கிறார். காலங்காலமா இப்ப சிங்களவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு என்றதிலும் பார்க்க தமிழ் இளைஞர்களை தூண்டிவிட, அதாவது தங்களுடைய கட்சி மோதல், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சியும் முன்னணிக்கு வருகுது என்ற அடிப்படையில யாழ் பல்கலைக்கழகத்தை எதிர்த்தாது. அடுத்தது பிறகு தமிழராட்சி மாநாட்டை குழப்புற விஷயம். அதுவும் என்னென்றால் அது சினிமாவுடைய சார்ந்தவர்கள் தான் அதை எதிர்க்கிறதுக்காக மேற்கொண்ட முயற்சி. 77 கிளப் இதுகளை எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இது வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கு வங்கியை பலப்படுத்துறதுக்காக இவர்கள் இப்படி செய்திருக்கணுமா? அப்படி உண்மை என்னென்று சொன்னால் இவர்கள் காலங்காலமாக யுஎன்பிக்கு பின்னால்தான் போயிருக்கிறார்கள். யுஎன்பியோட சேர்ந்து தான் வாழ்ந்திருக்காங்க. 65ஆம் ஆண்டு திருச்சொல்லத்தை மந்திரி ஆக்கி இருக்கிறார்கள். ஒருபோதும் இவர்கள் இதுல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட சேர இல்லை. இதுல பெரியொரு இதென்றால் அது ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் உள்ள சரத்துகளை 72ஆம் ஆண்டு கொள்ளின் இது தயாரிக்கும் பொழுது சிறிமாவோ என்ன செய்திருக்காண்டால் அதுல அந்த சரத்துல சிலதுகளை பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் சில சரத்துகளை சேர்ப்போம் இந்த 72ஆம் ஆண்டு நடந்த அரசியலமைப்பு சட்டத்திலே என்று திருச்சொல்லத்தோட கதைச்சிருக்கிறார். திருச்சொல்லம் வந்து அது வந்து மேட்டக்குடி தொடர்புகள் திருவாரூர் செல்வநாயம் அவர்களோட கதைக்க சொல்லி திருவாரூர் செல்வநாயம் அதை செக் பண்ணி இதே யாரு சொன்னது என்று சொன்னால் செல்வநாயத்துல மருமகன் எழுதின புத்தகத்திலாம் இது இருக்கு. வில்சன் எழுதின புத்தகத்திலாம் அதுல இருந்தா எங்களுக்கு தெரிய வந்தது. அப்ப எப்படியான ஒரு முரணு பாருங்க, ஒரு கொஞ்சம் என்னத்துக்காக போராடி நீங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைக்கு அதை ஓமன் சொல்லி இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு சரத் வந்தாலும் அவ்வளவு ஏதோ ஒரு முன்னேற்றம் இருந்தானே. அது இல்ல இப்ப என்னென்றாலும் ஒப்பீட்டு அளவுல இலங்கையில வந்து மிக மோசமான இனவாதத்தை உருவாக்கி இனவாதத்தை கக்கியவர்கள் என்றால் ஐக்கிய தேசிய கட்சி. அது கண்டி யாத்திரை போய் ஒப்பந்தத்தை பொதுவா சொன்னால் எல்லா இனக்கலவரங்களும் யுஎன்பி காலத்துல நடந்திருக்கு. 56, 77, 83 கலவரங்களை உருவாக்கினதாகட்டும், யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சதாகட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தால் மற்ற ஜேஆருடைய வார்த்தைகள், ஜேஆர் பாவிச்ச வார்த்தைகள், இது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள ஐக்கிய தேசிய கட்சி தான் மிக மோசமான இனவாத கட்சியாக இருந்திருக்கு. ஆனால் எங்களுடைய தெரிவு எப்பவும் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தான் இருந்திருக்கு. ஏன் இந்த தெரிவு அப்படி போகுது? தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்காக ஏன் தமிழ் கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசியம் பேசின கட்சிகள் போனவை? இவை ஜேஆர் எதிர்க்கையிலேயே ஒரு காலம் எதிர்க்கையில் என்னென்றால் அவையோட வர்க்க நலனும் மேட்டுக்குடித்தனம் தான். இது அதுதான் அவையில ஒற்றுமைப்படுத்தி வச்சிருக்கு. அவையில வர்க்க நலன் தான் அவையில எல்லாரையும்
இந்த யுஎன்பியில உள்ள வசதி படைச்சவர்களும் இங்க உள்ள வசதி படைச்சவர்களும் ஒன்று சேர்றதுக்கு அடிப்பட்ட காரணம் அதுதான். அவைக்கு அரசியலை விட தங்களோட இருப்புகள்லாம் நாங்க அவைக்கு முக்கியம். அதையொட்டித்தானே இந்த முரண்பாடு வளர்க்கப்பட்டிருக்க தமிழ் மக்கள். அல்பர்ட் துரியப்பா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர். அவர் கொல்லப்படுற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் தான் முன்னுக்கு நிக்கணும். அதுக்கு பிறகு இந்த தமிழராட்சி மாநாட்டை குழப்பினதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதுல இன்வால்வ் பண்றபடியா. இது ஒரு ஐக்கிய தேசிய கட்சியை வளர்க்கறதுக்காக அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு மகுடம் சூட்டுறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யப்பட்டதா என்றொரு அப்படியும் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு பார்த்தா ஒரு சர்வதேச ஏகாதிபத்திய முதலாளித்துவ சிந்தனைகளோட வளர்ந்தாக்கள் தான் இவையெல்லாம் இந்த பியூடல் சிஸ்டத்துக்கு இருந்து வந்தாக்கள் தானே. தங்களை விட்டு கொடுத்து அவையில சேரண்டு சொல்ல வேண்டிய ஆக்கள் தானே. நீ நான் நீங்கள் நாங்கள் காய்ச்சா கூட அவைக்கு பிடிக்காது. அப்படியான ஒரு சூழல்ல வளர்ந்த தலைமைகள் இந்த தலைமைகள் இந்த நேர்காணல்ல நீங்க சொல்ற பாக்க இந்த பார்வைக்கு போக வேண்டியது. ஏன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக எல்லாம் அது தமிழ் மக்களுக்கு சாதகமா இருக்கிற பட்சத்துல கூட எதிர்த்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்களுடைய நூலகத்தை எரிக்கைக்குள்ளையும் எரிச்சா பிறகும் ஐக்கிய தேசிய கட்சியோட கூடிக்குள்ளாகிறார்கள். இப்ப இன்றைக்கும் அதே இல்லாம தான் இன்றைக்கும் அதே இல்லாம எல்லாம் போய் கண்டிருக்கிறோம். இதுதான் என்னட்டு இந்த பண்டா செல்வா ஒப்பந்தத்துக்கு கால 56ஆம் ஆண்டு காலகட்டம் தான் இல்லை. 53ஆம் ஆண்டு கத்தால் நடந்து கப்பல்ல ஓடி ஒழிச்ச சரித்திரம் இருக்குல்ல. அந்த சரித்திரத்துல அந்த கத்தாலுக்கு எதிரானவர்கள் அப்பவே தமிழ் கட்சி. ஆனா பிறகு இந்த இளைஞர்கள் ஆயுதம் அளவுக்கு வரைக்கும், அதாவது இவர்களால உந்தப்பட்ட இவர்களால தூண்டிவிடப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியால தூண்டிவிடப்பட்ட இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வருகின்ற பொழுதுதான் ஐக்கிய தேசிய கட்சியுடனான முரண்பாடுகள் வருது. என்னால் முதல் சுட்டது அல்பர்ட் துரியப்பாவை. அது தமிழரசு கட்சியின் தமிழர் விடுதலை கூட்டணியின் தூண்டுதலால சுட்டுக் கொண்டவர்கள். அதுக்கு பிறகுதான் தியாகராயா போன்ற எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்களை இளைஞர்கள். இதுல என்ன பிரச்சனை சொன்னால் உசுப்பேத்தலால வளர்ந்த இளைஞர்கள் வேற விதமாக சிந்திக்க வழிகிட்டாரு. அதுல நல்ல சிந்தனை உள்ளவர்களும் இருந்தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லிடலாது. இப்ப அவர்களுக்கு யுஎன்பியும் சரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றாத்தான் பட்டது. அவைகளுக்கு இளைஞர்களுக்கு அவைகளுக்கு அது ஒன்றாத்தான் பட்ட வழியே இவைகள் பார்த்து பிரிச்ச மாதிரி இவளை போல மேட்டுக்குடிகள் இல்லை. அவர்களை வந்து சொல்ல கேட்கிற அளவுல அவர்கள் அந்த அளவுக்கு இருக்கல. ஏன்னா இவையில கையில ஆயுதம் வந்துட்டு. அப்ப அவையோட சொல்ல கேட்கிற அளவுக்கு இல்லை. இவையில் அடிவடைஞ்சு போக வேண்டிய கட்டம் அவைக்கு வந்துட்டு. அதெல்லாம் அவை பேருந்து இதா போனா அந்த பேருந்து அது முடிஞ்சா அப்புறம் 9ஆம் ஆண்டு முடிஞ்ச அப்புறம் பழைய குடிகளி கதையா போச்சு. இல்ல இது பார்த்தப்பட்டு சொன்னார், இடதுசாரி கட்சிகளுடைய உந்துதலால ஆரம்பிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தலைமையில வேந்தர் கைலாசபதியுடைய தலைமையில இயங்கினது. ஒரு 1985 காலகட்டம் வரைக்கும் யாழ் பல்கலைக்கழகம் ஒரு இடதுசாரி பண்பை வெளிப்படுத்தி இருந்தது. அதுல இருந்து வந்த இளைஞர்கள் நிறைய பேர் போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மக்கள் செயற்பாடுகள்லையும் நிறைய ஈடுபட்டது யாழ் பல்கலைக்கழகம். நான் நினைக்கிறேன் நாடகம் எல்லாம் போட்டு பரப்பி இருந்தார்கள். போராட்டத்தில் அது மிக முக்கியமான நாடகங்கள், நல்ல பட்டிமன்றங்கள் அதுகள் எல்லாம் நடக்கும். நாடகத்தின் பெயர் தெரியல அந்த நேரம், மிக பேரை மறந்துட்டேன். மிக இதுவாக பேசப்பட்ட ஒரு நாடகம், தமிழில கோரிக்கையை கிட்டத்தட்ட வரவேற்று செய்யப்பட்ட நாடகம் நினைக்கிறேன். ஆனால் 1985 பல்வேறு இயக்க மோதல்கள் வந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் டெலோவை அழித்து தாங்கள் தான் ஒரு ஏக போராளிகள், ஏக பிரதிநிதிகள் என்ற நிலைமையை உருவாக்கிக்குள்ள யாழ் பல்கலைக்கழகம் முற்றுமுழுதாக விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. அதுக்கு பிறகு அது பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட தன்னுடைய இடதுசாரி தன்மையை இழக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மை. அதுல இருந்த இடதுசாரி சம்பந்தமான ஆக்கள் எல்லாம் வெளியேறிட்டினும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க கணக்கில் இருக்கணும். அது அந்த கட்டம் போக இவர்கள் இயக்க மோதல்கள் வராமல், பல்வேறு இயக்கங்களுக்கு இடையில இயக்க மோதல் வராமல் கட்டுப்படுத்தினதுல பல்கலைக்கழகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பங்கு இருந்தது. அந்த இளைஞர்கள் கூடி கதைத்து பேசி அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இன்றைக்கு டெலோவை அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கை ஓங்கிச்சதோ அன்றையில இருந்து பல்கலைக்கழகம் விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்ப அதுல நான் நினைக்கிறேன், நான் அப்ப என்னுடைய 11 வருடத்துல இருக்கேக்குள்ள விட்டு சொன்ன ஒரு வாக்கியம் ஒன்று பெருவலாக பேசப்பட்டது. ஒரு காலத்துல பல்கலைக்கழகம் சொன்னால் சனம் கேட்டுது, இப்ப நாங்கள் சொன்னா சனம் கேட்குது, நீங்கள் பேசாம வாய மூடிக்கொண்டிருந்தோம். அதுதான் நிலைமை வந்தது.
அந்த அளவுக்கு தானே ரெண்டவன் போனவன் எல்லாரும் சுட்டதும் தட்டதும் காதுகளை கட்டி இறைஞ்சாமண்டா பயப்படுவான் தானே. பயம்தான் அந்த பயத்திலான் எத்தனையோ இது பறையாம இருந்தவ பதைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இதெல்லாம் கண்டு வெளியேறினவை எல்லாரும் உயிர் பயம்தான் அடிப்படை. மற்றது இந்தியன் ஆர்மி முதல் அதுக்குள்ள கேம்பஸுக்குள்ள இறங்கி சுட தொடங்கினதானே. அதுல இருந்து ஒரு வெறுப்புணர்வும் தொடங்கிட்டு அங்க மக்கள் மத்தியில் 1987 யுத்தம், இந்தியாவுக்கு எதிரான யுத்தம் பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்துலதான் மைதானத்துலதான் துவங்கினார் இறங்கி தொடங்கினா. அப்ப அதுவும் ஒரு ஷார்ட்டா போச்சு அவர்களுக்கு. பிரம்படி படுகொலை மிக மோசமாக, பிரம்படி படுகொலை மிக மோசம், இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான படுகொலைகள் உண்டு. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் இலங்கை ராணுவத்துக்கு சமமாக அல்லது அதிலும் பார்க்க மோசமாக இந்திய ராணுவம் மிக மோசமான படுகொலைகளை செய்தது தமிழ் பிரதேசங்கள்ல செய்திருக்குது. ஆனா இன்றைக்கு நாங்கள் எப்படி ஐக்கிய தேசிய கட்சி அவ்வளவு மோசம் செய்த பிறகு ஐக்கிய தேசிய கட்சியோட கூட்டு சேர்ந்தோமோ, அதே போல இந்திய தலைவர்களோடையும் நாங்கள் கூட்டு சேர தலைவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற அல்லது இலங்கையில இல்ல தமிழ் பத்திரிகைகள் எல்லாமே பெரும்பாலும் இந்தியாவுடைய வழிநடத்தல தான் செயற்படுறார்கள் என்ற நிலைமை. இந்தியா தண்ட நேயத்துக்காக தண்ட பிராந்திய பாதுகாப்புகளுக்காக பாவிக்கிறதுக்கு பாவிக்கப்படுது. அதே போல யாழ் பல்கலைக்கழகமும் இந்தியாவுடைய நலன்களை ஒட்டித்தான் இயக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு. என்ன, பெரும்பாலான அங்க படிக்கின்ற விரிவுரையாளர் கூட உண்மையிலேயே பேராசிரியர்கள் அல்ல. அவர்கள் இந்தியாவில போய் இந்த கட்டுரைகளை காசுக்கு கட்டுரைகளை சமர்ப்பித்து வந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டம் பரவலாக இருக்கு. இப்ப இந்தியன் கன்சலாட் யாழ்ப்பாணத்துல வந்து வச்சிருக்கு. அது கன்சலாட் இல்ல, அது ரோடு ஆபீசர். அது இங்க யாழ்ப்பாணத்துல கனவு வேலைகளை செய்யுது. நாளாந்தம் எத்தனையோ வேலைகளை செய்து தன்னை இங்க பலப்படுத்திக்கிறது. அதுல இது யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியும் உண்டு. சீனா வந்து கொடுத்த உதவிகளை மறக்க சொல்லி பத்திரிகைகள், ஒரு சில பத்திரிகையாளர்களும் மற்றது பேராசிரியர்களும், பல்கலைக்கழகத்தில் இந்த பேராசிரியர்களும் ஒரு பெரிய கேம்பெயினியை செய்திருந்தார்கள். இவர்கள் ஒரு முற்றுமுழுதாக இந்தியாவுடைய ஒரு வழிநடத்தல இயங்குற ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் அது இன்றைக்கு இயங்கிக் கொண்டு இன்றைக்கு ஒரு நிலைமை ஒன்று வளர்ந்திருக்கு. பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு முரண்பாடு. ஆசிரியர்கள் ஒரு நிதானமான ஒரு பார்வையோடு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மாணவர்கள் பொங்குதமளோட சேர்ந்தவர்கள் எல்லாரும். அது எப்படி வருதுன்னா, ஏற்கனவே குறிப்பிட்ட போல இந்த நாங்கள் அண்மையில நடந்த குறிப்பிட்டது போல 85ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டா பிறகு, விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு பல்கலைக்கழகம் முற்றுமுழுதாக விடுதலை புலிகளால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. நான் நினைக்கிறேன் ஒரு நிதர்சனம் தொலைக்காட்சியில மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கலை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்தவர் நினைக்கிறேன். ஒன்று கூடல் ஒன்றை செய்திருந்தவர். அந்த ஒன்று கூடல மிக கேவலமாக அங்கால மக்கள் பட்டினி இருப்பதையும் இவர்கள் ஆடிப்பாடி கொண்டாடுவதையும் மாறி மாறி காட்டி பல்கலைக்கழகத்தின் பெயர் நிதர்சனம் நிகழ்ச்சிக்கால மிக லாபகமாக அவமானப்படுத்தப்பட்டது பல்கலைக்கழகத்துடைய பெயர். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் தன்னுடைய நன்மதிப்பை இழந்துட்டு நினைக்கிறேன். அது மிக திட்டவட்டமாக நிதர்சனம் மேற்கொண்டது நினைக்கிறேன். அதை செய்தவர் பரதன் நினைக்கிறேன், இன்றைக்கு இதோட இல்லையே அந்த நிதர்சன நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவர். அப்ப இதுக்கு பிறகு விடுதலை புலிகள் கட்டுப்பாடுல இருந்து அந்த நேரம் தான் இந்த கஜேந்திரன் செல்வராஜா வன்னியில இருந்து அந்த திரைப்படத்திற்கெல்லாம் இங்க வந்தவர். குதிரையோடி பட்டம் பெற்றார் என்றும் இருக்கு. அவரை குதிரை கஜேந்திரன் என்றும் சொல்றார். திட்டமிட்டு கொன்றப்பட்டவர் தான் அந்த கஜேந்திரன். பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த மாணவர் சங்கத்துக்கு பொறுப்பா இருந்தவர் நினைக்கிறேன். அவற்றை இன்ஃபுளுன்ஸ் இப்பவும் இருக்கிற மாதிரி தான் நான் அறிகிறேன். அதுக்கு பிறகுதான் அந்த பல்கலைக்கழக மாணவர் சங்கத்துல நீங்கள் என்னத்துக்கு மாணவர் சங்கத்தை ஆரம்பித்தீர்களோ அதுல இருந்து அது முற்றாக வெளியில போய் இன்னொரு அது வந்துட்டு அடுத்த முதல் பேட்ச் தோழர் வானாகியநாச்சன ஜெயபாலன் தலைவரும் விசாகன் சுப்பிரமணியம் அவர்களும் செயலாளராக தான் ஆரம்பிச்சு, அல்லது சிங்கள குரு போன்றும் இருந்த லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மாணவரை தலைவராக போட்டு அவர்கள் 30 பேர் ஒன்றா கூடித்தான் அப்ப வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் மாணவர்கள். அப்ப அப்படி உருவாக்கப்பட்டதான் அது. அப்ப அடுத்த பேட்ச் வர்றது பேனர் கட்டுப்பட்டு இருக்கு. இடதுசாரி
இடதுசாரி மாணவர் அமைப்பு உங்களை வரவேற்கிறேன். இப்படி இருந்தது ஜூனியர் பல்கலைக்கழகம் தான் அது. அடுத்தது கிட்டடியில இவர் செல்வராஜா அவர்கள்ட்ட ஒரு தகவலின்படி வித்யானந்தன் தான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை கொண்டு வந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி என்றதை உருவாக்குறதுக்காக ஒதுக்கப்பட்ட மானியத்திலிருந்து அடையாள மானியம் என்று ஒன்று செய்கிறவர். அது யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியும் செய்யப்பட்டது. அப்பவே செய்யப்பட்டு அதுல ஒரு இழுவரி இருந்தது. கைதடியில கொண்டு வைக்கலாமா வேற எங்கேயும் வைக்கலாமா? கைதடியில இடம் அரசாங்க காணிகள் எனக்கு இருந்தது. ஆனா ஞாபகமான கட்டுமான வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. மாணவர்கள் தங்கு இடம் வசதி தேவை, நீர் வசதிகள், அடுத்தது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தேவை. அந்த அடிப்படையில் தான் அதை பேருந்து யாழ்ப்பாணத்திலேயே இங்கே வைப்போம் என்று தீர்மானிக்கப்பட்டு செய்யப்பட்டது. அதுக்கு வித்யானந்த காலத்துல வந்திருக்கலாம். அதுக்குரிய நிதியை ஒதுக்கப்பட்டு விட்டது. பல்கலைக்கழகம் கொண்டு வந்ததுன்றதுதான் முதல் வந்து அதுல கொண்டு வந்த அதையே நீங்கள் கொண்டு வராம தடுக்க தலையாள கிடங்குண்டிட்டு அதோட இவர் சொல்றபடி 2-3 வருஷம் பின் போட்டிருக்கலாம். பின் கட்டடங்கள்லாம் கட்டி போட்டு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். யூஎன்பி வந்திருக்கு. சில அந்த பல்கலைக்கழகமே வந்திருக்கா யூஎன்பி வந்திருக்கும். ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் அது நூலகத்தை எரிக்கிறவன் இன்னொரு நூல பெரிய ஒரு விருட்சத்தை விட்டுட்டு போவாங்க தரப்புறான். ஒரு காலம் நடந்திருக்காது. அப்ப என்னன்னு பார்த்தா இது தமிழகத்துக்கு இந்த கூட்டமைப்பு அதே சிந்தனை வடிவத்தை வச்சுதான் இப்ப சரித்திரத்தை திருப்பி போட்டு இருக்கா. வர்ற சமுதாயத்துக்கு பிள்ளையான தகவல்களை கொடுத்துட்டு இருக்கணும். எங்க போய் முடிய போகுது தெரியாது. ஏன் இப்படியான அநியாயமா? இது அநியாயம். இது இந்த சரித்திரத்தை திருப்பி மணிக்கூட்ட திருப்பி விடுறது பெரிய அநியாயமான வேலை. ஆனா எங்க சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு இப்ப ஒரு 40-50 ஆண்டுகள் தான் இருக்கு. ஆனால் அந்த யாழ்ப்பாண நூலகம் எப்போது எரிக்கப்பட்டது என்ற அந்த வரலாற்று பதிவே எங்க சமூகத்திட்ட இல்லை. இதுதான் இந்த வரலாற்று மோசடிகள் இடம்பெறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா. உடனே மறந்துட்டார்கள். 1981 ஆண்டு மே 31 இரவு நூலகம் எரிக்கப்பட்டது. அந்த நூலகம் அந்த அடுத்த நாள் மறுநாளும் எரிந்து கொண்டு இருந்தது. அப்ப அதை 31 என்று சிலர் கொண்டாடுகிறார்கள், சிலர் 1 ஜூன் 1 சொல்ல. இப்ப பார்த்தா ஜூன் 2 ஒரு சம்பவம் எங்கட காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தையே நாங்கள் ஒழுங்காக செய்யாத ஒருவராளா இருந்தா இதான் இந்த தமிழ் மக்கள் உள்ள மிக பெரிய பெரிய முரண்பாடு. இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப கஜேந்திரன் செல்வராஜா அவர்களுடைய வருகைக்கு பிறகு பல்கலைக்கழகத்தின மாணவர் சங்கத்தின் பாரிய மாற்றங்கள் வந்து தமிழ் தேசிய விடுதலை புலிகள் விட்டு செல்ல அப்படியே தமிழ் தேசியத்துக்குள்ள ஊறின தங்களோட சுயநலங்களுக்காக தமிழ் தேசியத்துக்கு ஊறி போன ஒரு விஷயமா போயிட்டு இந்த தமிழ் தேசியம் இன்னும் கூடுதலா ஊற பண்ணி உசுப்பேத்தினது வந்து இந்த தரப்படுத்தல்ன்றது வந்தா பிறகு உண்மையிலேயே அது வந்து ஒரு நியாயம் இல்லாத அதை பற்றிய உண்மையான விளக்கம் புரிந்துணர்வு இல்லாததாலதான் இந்த எல்லாமே ஏற்பட்டது. இந்த தரப்படுத்தல் வந்ததால தான் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்கள் தமிழ் மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் செல்வதே தரப்படுத்தல் என்றது ஒன்று இருக்கிறதால அது மாத்திரம் இந்த கஜேந்திரன் செல்வராயா என்றவர் வந்தாலும் சரி, இந்த போராட்ட காலத்துல வன்னிகளை இருந்த வைத்தியர்களா இருந்தாலும் சரி, அந்த தரப்படுத்தலால வந்த வைத்தியர்கள் மேட்டுக்குடிக்காரர்கள் அந்த சண்டைக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள வன்னிக்கு இருக்க தயாரில்லை. இன்றைக்கு கூட பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறதுக்கு தயாரில்லை மேட்டுக்குடி வைத்தியர்கள். அப்போ அந்த தரப்படுத்தல வந்ததால்தான் அவர்கள் நின்று கொஞ்சம் அது உயிர் தப்பக்கூடிய இருந்தது. இன்றைக்கு இதே தரப்படுத்தலாம் வளர்த்து விட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியை நிச்சயமாக ஜனாதிபதியை வளர்த்து விட்டுருக்காங்க. இந்த தரப்படுத்தலால அவர் அங்க கலனி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய நாங்கள் வந்து சாதியர்கள் பார்த்து நூலகங்களை எரிச்சவர்கள் தான் யாழ்ப்பாண சமூகம். ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் நூலகங்கள் இருந்தது. 1964 கொண்டு வரப்பட்ட அனைவருக்குமான இலவச கல்வி முறையால தான் இன்றைக்கு சமூகம் வளர்ந்திருக்கு. இப்ப நாங்கள் முட்டாள்தனமாக அதை பற்றி தாற்பயம் இல்லாம இந்த இளைஞர் பேரவை மாணவர் பேரவை எல்லாம் வெளிக்கிட்டு இந்த ஈரோசா இருந்தானே இப்ப எல்லாரும் வெளிக்கிட்ட தரப்படுத்தல ஆரம்பத்தில் ஒருத்தரும் புரிஞ்சுக்கல. அது வடிவ நான் அது குற்றச்சாட்டத்தான் வைப்பேன். என்னோட சௌர தோழர்களா இருந்தானே அது வெளிச்சிகளை வெளிக்கிட்ட ஒழிய இந்த தரப்படுத்தல தாற்பயம் என்னன்றது புரிஞ்சுக்கல. யாழ் சமூகம் தானே யாழ்ப்பாண மையவாதத்துல உள்ள பெரிய பிரச்சனையில இது ஒன்று. என்ன தங்களுக்கு சாதகமான விஷயங்களை போராட்டத்துக்கு எடுக்கக்குள்ள
ஓ. அது மக்கள் தவறாக புரிந்து கொள்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு உண்மை. பாருங்க, இன்னைக்கு யாழ்ப்பாண சமூகம் தானே முதல் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினது. தமிழ் பொது வேட்பாளருக்கு யாழ்ப்பாணத்துல மட்டும்தானே 2வது இடம் கிடைச்சது. 1வது இடம் கூட கிடைக்கல. தமிழ் மக்கள் நிராகரிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த, அதாவது யாழ் பல்கலைக்கழகம், அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளரை புலிகள் என்கின்றவர்கள் இந்தியாவில இருந்து அறிமுகப்படுத்துகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய முன்னாள் ஆலோசகர் திருநாவுக்கரசு அவர்கள் தான் இதை கொண்டு வந்தார். இதை இந்தியாவுடைய அடிவரடிகளாக இருக்கின்ற பத்திரிகைகள், யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவினர் இதை முன்மொழியினர். அதுக்கு பிறகு இந்த இந்தியாவுக்கு சேவகம் செய்கின்ற பொது அமைப்புகள் என்று சொல்லப்படுற அமைப்புகள் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தி அந்த தவறான ஒரு வழிகாட்டலை யாழ் பல்கலைக்கழகம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து செய்தே இருக்கு. இது தமிழ் மக்களுக்கு நன்மை. இப்ப தமிழ் தேசியம் பேசினா நீங்கள் தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யும். நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களை சீரழிக்கிறதுக்கான, அதாவது ஒரு பல்கலைக்கழகம் வரக்கூடாது என்று சண்டை பிடிச்சிய வந்த பல்கலைக்கழகத்துல இருந்து இப்படி உக்கி போன பொது வேட்பாளர் போன்ற உத்திகளை கொண்டு வாரீங்க. இது தமிழ் மக்களை இன்னும் தொடர்ந்து சீரழித்துக் கொண்டு இது இப்ப பார்க்க தெரியல. இந்த சங்கு சின்னத்தை கொண்டாந்து போட்டு அதெல்லாம் நாங்கள் அது எங்கட சின்னம் தானே நினைக்கிற பெருமை சேர்ந்தா பார்க்க இல்லையே. ஏனென்றால் அது போட்ட நோக்கமே அதுதான். அடுத்த இது தமிழ் மக்களால நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்த சங்க ஊதிக்கெடுத்து வச்சுக்கிறார். அதுதான் ஊதிக்கெடுத்து இப்ப அந்த சங்கு சின்னம் தான் அதெல்லாம் நாங்க போட்டியிட போறோம்னு சொன்னா இந்த ஓட்டுகள் முழுக்க தங்களுக்கு திருப்பி விழுமன்ற மாதிரி அவர் கணிப்பு. சங்க போட்டா சாந்தை சங்கத்துக்கு போடுவார்ன்ற கணிப்புல அவர்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார். இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள இப்ப நீங்கள் கொண்டு வந்த இன்னொரு சிக்கல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு முற்போக்கான ஒரு அணியும் ஒன்று இருக்குது. முழுக்க தேசியவாதம் பேசுகின்ற அல்லது பிற்போக்கு தேசியவாதம் பேசுகின்ற பிற்போக்கானவர்கள் மட்டும் அல்ல. அதாவது இந்த பொதுக்கட்டமை ஆசிரியர் சங்கத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்குள்ள ஒரு முற்போக்கான பிரிவும் இருக்கு. அவர்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக மிக மோசமான செயற்பாடுகள் யாழ் பல்கலைக்கழகம் மற்ற பகுதி மாணவர்களை தூண்டிவிட்டு மாணவர்கள் மூலம் அந்த அவைகளுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னென்றால் அதுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை ஆசிரியர் சங்கம் தேர்தல் முடிந்து 2 மாதத்துக்கு பிறகுதான் வெளியிட்டது. நேற்று தான் அதை வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமாக கருத்து சுதந்திரத்தை முற்றாக மறுக்கிறார்கள். சுவாஸ்திகாவை அங்க போக முடியல. இந்த முற்போக்கு ஆசிரியர்களுடைய கருத்து ஒரு காலகட்டத்துல முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தால உருவாக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழகம் முற்போக்கான கருத்துக்களுக்கு தடை விதிக்குது. பெரிய ஒரு அநியாயமான இது செயற்பாடு. இது இன்றைக்கு ஒன்று பார்த்தா எனக்கு நல்ல சந்தோஷம். என்னன்னா வல்வெட்டித்துறையில இளைஞர்கள் இருக்கிறார்கள். பேனர் அடிச்சு ஆதரவு கூட்டம் நடக்குது. வல்வெட்டித்துறை மக்கள் செய்யணும். எங்க போய் நிக்குது அரசியல் திருப்பி இப்படியா நிலை ஒன்று கட்டாயம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்தான். உண்மையிலேயே இந்த மாற்றம் பல்கலைக்கழகம் பொதுவாக பார்த்தோம்னா புரட்சிகரமான சிந்தனைகள் பல்கலைக்கழகத்துல இருந்தானே வரணும். அங்கிருந்தான் வாரது முழுக்க பிற்போக்கு சிந்தனைகள், சாதி பார்க்கிறது, இவ்வாறான சிந்தனைகள் தான் யாழ் பல்கலைக்கழகத்துல இருந்து வருது. முற்போக்கான சிந்தனைகள் பல்கலைக்கழகம் போகாத மாணவர்கள் மத்தியில இருந்து வருகிறது. ஒரு சின்ன உதாரணம். இப்ப மேற்குலகில ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அதில் வந்தால் உடனே அவர்கள் ரிசைன் பண்ணிடுவார். அரசியல்வாதிகளும் சரி ரிசைன் பண்ணி இந்த வேற அட்ரஸ் இல்லாம போயிடும். அங்க வாருங்க ஒருத்தர் ஒரு பேராசிரியர் என்ன நின்று அவர் தான் அதுக்குள்ள நின்று ஆடுறார். அவர் தான் இதுக்குள்ள முக்காவாசி வேலையை செய்துட்டு இருக்கிறார். பேராசிரியர் கணேசலிங்கன் பொங்குதமிழ் இவர் தான் பொங்குதமிழுக்கு பொறுப்பா இருந்தவர். இவர் ஒரு மலைய சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி இவர் மீது பாரிய குற்றச்சாட்டு வழக்கு நடந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் அது விடுதலை புலிகளே அந்த பெண்ணை படுகொலை செய்ததால அந்த வழக்கு காப்பாற்றுவதற்காக அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கு அப்படியானவர்கள் இருக்கின்ற இந்த யூரோப்ப அரசியல் கலாச்சாரத்துக்கும் அவர் மட்டும் இல்ல. அவர் தான் இந்த என்ன சொல்றது இந்த பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு நின்றவர். அதே போல ரகுராம் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்துக்கு பொறுப்பானவர். இவர் கலைப்பீடத்துக்கு வந்த வரலாறு என்னென்றால் இவருக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கயவர்கள் என்ற கிரிமினல் குற்றவாளிகள். இவர்கள் பெண் மாணவிகளை அபியூஸ் பண்ணி இருக்கிறோம் எண்ணுக்கணக்கு இல்லாமல். ரகுராம் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன செய்யணும்னா இந்த தமிழ் தேசியவாதம் பிரபாரன் படங்களை போட்டு
மறைக்கிறார். அத மறைக்கணும். அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவென்றால் இனிமேல் காலங்கள் அது மாறலாம், விரைவில மாறலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்னொருவர் பல்கலைக்கழகத்துல அவருக்கும் பேர் இளம்பிரியன் நினைக்கிறேன். அவர் பல்கலைக்கழகத்தில இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். நீண்ட காலத்துக்கு முதல் பாலியல் குற்றச்செயல்களுக்காக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு இன்றைக்கும் சம்பளம் போய்கொண்டிருக்கு. மேலே இந்த அரசாங்கம் பல்வேறு விஷயங்களையும் களை எடுக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. இதுல இல்ல நாங்கள் பட்டியலிட்டு இதை சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கு. சும்மா நாங்கள் கதைச்சு போட்டு போற அளவுக்கு இல்லாமல் எழுத்து வடிவத்தில் ஆறாருக்கு போய் சேர வேணும் என்ற ஒழுங்குகளையும் சிலது செய்ய வேண்டித்தான் இருக்கு. இப்ப உள்ள காலகட்டத்தில் அது செய்தால் அது வேலை செய்யும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதை செய்ய வேணும். நீங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தை முதலாவது பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தை உருவாக்குவதில் முன்னின்றவர். பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக இந்த கலைப்பீட மாணவர்கள் தான் இந்த தவறான வழிக்கு வழி நடத்தப்படுகிறார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில கலைப்பீட மாணவர்கள் தான் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய பெரும்பாலான உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தகுந்த கல்வி வழங்கப்படவில்லை அல்லது தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய கல்வியை யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடம் வழங்கி அவர்களை இவ்வாறான நோட்டீஸ் ஒட்டுறது, அடிக்கிற வேலைகள், இதுக்குத்தான் இந்த மாணவர்கள் பயன்படுத்தப்படுகிறார். உண்மையில கல்வி அமைப்பு முற்றாக மாற்றி அமைக்க வேணும். இப்ப இன்றைக்கும் அந்த ஹிந்து கல்ச்சர் மற்றது சில துறைகள் இருக்கு. ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு இது. பல்கலைக்கழகமும் சரி, பாடசாலை கல்வியும் சரி, கல்வியில சரியான மாற்றங்கள் செய்ய வேண்டியது. உதாரணமாக இப்ப மேற்குலகில உள்ள கல்வி முறைகள் கணக்க நாங்கள் பார்க்கலாம் தானே, இவ்வளவு வித்தியாசமாக கொண்டு போறார்கள். ஆனால் இலங்கையில பல்கலைக்கழகம் தவிர்த்த ஏனைய கல்வி திட்டத்துல பாரிய மாற்றம் உண்டு. இந்த ஆண்டுல இந்த அமலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பரீட்சைகளுக்கு முக்கியத்துவம் குறைந்து செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற ஒரு கல்வி முறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். இது இங்க பல்கலைக்கழகத்தில் மாற்றம் மாற்றம் கொண்டு ஏன்னா அவர்கள் சும்மா பேக்கரியில பான் பாடுற மாதிரி வெளியில வந்துட்டே இருக்காரு. வேலை வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இல்லை. அந்த அவர்களோட தொழில்துறையை கொண்டு சொன்னால் பல்கலைக்கழகங்கள்ல புரட்சி விளைகிற பல்கலைக்கழகங்கள்ல அல்லது புதிய சிந்தனைகள் விளைய வேண்டிய பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு ஆட்சி சாப்பாடு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். எல்லா கட்சியும் அதை பயன்படுத்து. ஏனென்றால் பல்கலைக்கழகம் அதற்கான கல்வியை கொடுக்கல. குறிப்பாக கலைப்பீடம், ஏன்னா விஞ்ஞான பீடம் மற்ற இணைய அவர்கள் மிக கடுமையான வேலைகளை செய்தார்கள். அவர்கள இந்த பிரச்சனைகள் இருக்கிறதாக தெரியுது. ஆனா இல்ல, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் குறிப்பாக கலைப்பீடம் ஒரு மிக மோசமான ஒரு கல்வி கட்டமைப்பா இருக்குது. அத தலைமை தாங்குறவர்களும் மிக மோசமானவர்களாக இருக்கிறதா ஒரு முக்கிய காரணம். வேற வழியில அவர்கள் அதை செய்யறதுக்குரிய ஆற்றல் உள்ள பேராசிரியர்களும் சரி, விரிவுரையாளரும் இல்ல. அவர்கள் உள்ளுக்கு யாரையும் எடுக்கிறேன். என்னதால் அவர்கள் ஒரு கெட்டித்தனமான ஒரு ஆளை உள்ளுக்கு எடுத்தால் தங்களுடைய பெயர் பாதிக்கப்பட்டிடும், மரியாதை இழக்கப்பட்டிடும் என்றதால தங்களும் பார்க்க குறைந்தவர்களைத்தான் உள்வாங்குவார்கள். தங்களுக்கு அதான் பேராசிரியர் ரணஜீவன் ஹூல் அவர்களுக்கு நடந்தது. பல்கலைக்கழகங்கள், சர்வதேச பல்கலைக்கழகங்கள்ல இருந்து பலர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் உலகம் முழுக்க இவ்வளவு திறமையான பல்கலைக்கழகத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் யாழ் பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக அவர்களை உள்ளுக்கு வராமல் ஒரு தடையை போட்டுக்கொண்டே இருக்குது. என்றால் உள்ளுக்கு வந்தால் அங்க உள்ளுக்கு இருக்கிறவருடைய ஒட்டுக்கீடு எல்லாம் வெளியில வந்துடும். இது இன்றைய நிலைமையில அரசுக்கு சுட்டி காட்டப்பட வேண்டிய முக்கிய விஷயம். பல்கலைக்கழகங்கள் தங்களை வளர்த்துக் கொள்ளாம இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இதா இருக்கு. ஒரு விஷயம் குறிப்பாக, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அந்த மாணவர் சங்கத்தை 77ஆம் ஆண்டு உருவாக்கினீர்கள், இன்றைக்கு இந்த யாழ் பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் இந்த மாணவர் சங்கத்தினூடாக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு இப்ப உள்ள மாணவர்களுக்கு அந்த அடிப்படை சமூக சிந்தனை, சமூக பற்றும் ஒரு பொது நோக்கம் இல்லை. இப்ப உள்ள மாணவர்கள் அவைகளை கொண்டு ஒன்றுமே செய்யல. இப்ப உள்ள அதுக்கு நல்ல பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் நியமிக்கப்பட்டு அவைகளால வழி நடத்தப்பட்டு நல்ல புதிய சிந்தனையோட வர்றவர்களால் இதை மேலும் முன்னெடுத்து செல்ல முடியும். இப்ப உள்ளவர்கள் என்றால் அது பொங்கு தமிழ்தானவே. அவைகள்ட்ட வேற நாங்கள் எதிர்பார்க்க முடியாது.
புதிய சிந்தனைக்கு புதிய மாற்றம் வரணும். இந்த அரசு இந்த அரசில் உள்ளவர்களுக்கு இது விளங்கும். ஆனா அது வடிவா நாங்கள் அதுக்குரிய முசீபுகள் எடுத்து சுட்டிக்காட்டி மாற்றங்கள் இந்த அரசுக்கு அப்பால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பல்கலைக்கழக மாணவர்களால வெளியில வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, ஒரு சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக ஏதாவது ஒன்று செய்ய வேணும். வேற அது ஒன்றும் இல்லையே. அதை பற்றி சமுதாயத்துக்கு ஏற்றதாக செய்யக்கூடிய நிலைமையில அவர் வளர்க்கப்பட இல்லை. வளர்த்திருந்தா தான் அதை செய்ய எண்ணம் வரும். அதுகள் இல்லையே. இவர்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. பெரிய ஒரு வெற்றிடம் அது. நான் வெற்றிடமா தான் பார்க்கணும். இவர்களை கொண்டு இதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த நீண்ட உரையாடல நான் நினைக்கிறேன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு பயனுள்ள வகையில புதிய சிந்தனைகளை உருவாக்குற வகையில மக்களை வழி நடத்துற வகையில தங்களை வளர்த்துக் கொள்ளணும். உடைச்சியாக ஒரு குறிப்பிட்ட அரசியல் சக்திகளுக்கு ஏவல் அடிமைகளாக இருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற அந்த விஷயத்தோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜபா. நன்றி.